ஹலோ பசங்களா! ஒரு நகரத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க. தினமும் வேலைக்கு போகிற வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற வேலையை அந்த நாய்க்குட்டி செஞ்சுச்சு. கூடையில் வைக்கிற சாப்பாட்டு கிண்ணத்தை கீழே சிந்தாமல் சரியாக தன்னோட எஜமானருக்கு கொண்டு போய் கொடுத்துடும் அந்த நாய்க்குட்டி. அதனால் அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப மரியாதை அந்த வீட்டில். இதை பார்த்த பக்கத்து வீட்டு நாய்ங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அதனால் தினமும் சாப்பாடு கொண்டு போகிற நாய்க்கு அறிவுரை சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட பார்த்துச்சுங்க அந்த நாய்கள் கூட்டம். ஆனால் அந்த நாய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னோட எஜமானுக்கு சாப்பாட்டை சரியாக கொண்டு போய் சேர்த்துடும் அந்த நாய். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மற்ற நாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேர்மையான நாய்க்குட்டியை கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. அதை கேட்டு சங்கடப்பட்ட அந்த நாய் அன்னைக்கு கொடுத்து அனுப்பின சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சட்டம் போட்டு சிரிச்சிச்சுங்க. இங்கே பாருங்க, இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கையை நாய். இத்தனை நாளாக ஊரை ஏமாத்திட்டு இன்னைக்கு எஜமானரோட சாப்பாட்டையே சாப்பிடுது பாருங்கன்னு சொல்லி சிரிச்சிச்சிங்க. மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான நேர்மையான நாய் தன்னோட நேர்மையை தவற விட்டதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நீதி: மற்றவர் கருத்தை வைத்து உங்கள் பழக்கங்களை மாற்ற வேண்டாம். எப்போவுமே நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்க சொல்கிறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்காக மாற்றிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதில் நம்ம நேர்மையாக இருந்தோம்னா நம்மளுக்கு புகழ் தானாக தேடி வரும்.